ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து எந்த வண்டியை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா கிளான்ஸா தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக்கில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு லுக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த ப்ளூ கலரை பார்க்கும்போது ஒரு லக்ஸரி ப்ளூ 3 சீரீஸில் வரும்ல எம் ஸ்போர்ட், அந்த ப்ளூன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இப்படி பார்க்கும்போது அட்ராக்ட் பண்ணுறது அந்த க்ரோம் ஃபினிஷ், ஃபாக் லேம்ப் பக்கத்தில் 2 க்ரோம் ஃபினிஷும், அப்புறமா அந்த ஹீகிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரோம் ஃபினிஷும் தான். ஹெட்லைட் சூப்பராகவே இருக்குது. டிஆர்எல் வந்து பேஸ் மாடலில் வராது, பட் டிஆர்எல் வர மாடல் இன்னும் சூப்பராக இருக்கும். பேஸ் மாடல்லே ப்ரொஜெக்டர் லைட் தராங்க கைஸ், இது ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். பேஸ் மாடல்லே ப்ரொஜெக்டர் லைட் தராங்க, இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்ப் தான் தராங்க. டொயோட்டா கிளான்ஸா, மாருதி பலினோ, நெக்ஸா பலினோ ரெண்டுத்தையும் இந்த சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. பேஸ் மாடல் 1.2 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் கியர் பாக்ஸ், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து சிட்டி உள்ள 15 to 16 kmpl தரும். ஹைவேல வந்து 20 to 24, 25 கூட தரும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவர். ஓகே, நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதை பொறுத்து மைலேஜ் தரும். ஓகே, நாட் பேட். ஒரு சூப்பரான ஃபினிஷில் இருக்குது இன்ஜின், பார்க்குறதுக்கே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப மோசமாக இல்லை. அண்ட் ஆல்சோ சவுண்ட் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க பேஸ் மாடல்லேருந்தே. ஓகே, இது ஒரு சூப்பரான விஷயம். ஓகே கைஸ், டீசெண்டாக இருக்குது, நாட் பேட். பேஸ் மாடலோட லுக்கு, ஃப்ரண்ட் லுக் இதுதான். ஃபாக் லேம்ப் இருக்காது, டிஆர்எல் இருக்காது. ஏர் வெண்ட் சூப்பராக இருக்குது. அந்த ஏர் வெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? கார் ரொம்ப வந்து டஸ்ட்டாக தான் இருக்குது, தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த காரோட ஓனரில், அதனால் நான் என்ன நோட் பண்ணேன்னு தெரியுமா? பெருசாக இன்ஜின் பற்றிலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன். மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய கார்லேயே மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்து அந்த ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, காற்று ஏர் வெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது. அதனால் தண்ணி வந்து இப்படி வழுக்கிட்டு வந்து இங்கே விழும். எல்லாம் இங்கே விழுறது எல்லாமே இங்கே வந்து இங்கேருந்து இப்படி ஊற்றும். அந்த லைட்டாக சாரல் மழை பெஞ்சால் கூட இந்த இடம் மட்டும் நனைஞ்சினே இருக்கும் எனி டைம். அந்த லிங்கத்தில் வந்து தண்ணி ஊற்றோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்துகிட்டே இருக்கும். அதை நான் வந்து கார் நிற்கும் அடிக்கடி நான் காரை பார்த்துட்டே இருப்பேன் கைஸ். நான் ஒரு காரில் வருவார்ல, ஸோ சொல்ல வேணாம், அது அழகாக இருக்கும், தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் அந்த இடத்துல மட்டும். ஒரு நார்மலான கார் வியூ மட்டும் இல்லாமல் இது இருக்குது அது இருக்குன்றத தாண்டி ஒரு காருக்கு முக்கியமானது என்ஜின் தான். என்ஜினை பற்றி பேசும்போது பவர் நல்லாவே இருக்கும் கைஸ். நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் சரி, கார் டிரைவ் பண்ணுறதுக்கும் சரி, செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 1.5 லிட்டர் காரை ஓட்டிட்டு இந்த கார் ஓட்டினா பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒரு பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஓகே தான், கரெக்டாக தான் இருக்கும். இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் கைஸ். ஸோ ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து எல்லாமே 3 சிலிண்டரை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஐ மீன் ஹேட்ச்பேக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். அண்ட் ஆல்சோ டொயோட்டாலேயே ஒரு பேஸ் வேரியண்ட்டில், டொயோட்டாலேயே ரொம்ப லோவஸ்ட் கார் செக்மெண்ட்னும் போது அது நம்ம டொயோட்டா கிளான்ஸா. ஸோ கைஸ், சைட் லுக்கில் வந்து பார்க்கும்போது டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷோ ஆர் க்ரோம் ஃபினிஷோ தான் தரல, ஏன்னா அது பேஸ் மாடல் இப்படி தான் தருவாங்க. நெக்ஸ்ட் மிரர் வந்து பார்க்கும்போது, மிரர் வந்து எப்படி சொல்கிறதுனா ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் அப்படி சொல்லிட்டு பிரிப்பாங்கல்ல, அதில் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து இங்கே வந்து நம்ம டென்ட் பண்ணி சைடில் ஒரு லேயராக பிரிக்கும் போது இது வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்ப்போம். பட் அவங்க பிளாஸ்டிக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஒரு ஃபீச்சரும் இருக்குது ப்ளஸ் இது. பட் பேஸ் மாடல் எடுக்கும்போது இது ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாலஜன் பல்ப் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபியூச்சரில் எடுத்தாலும் இந்த இடத்துல வந்து ஒயர் கனெக்ஷன் வரும்போது அது ஒரு ஹோல்ஸ் தெரியும். அதை நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பேஸ் மாடல்ன்றதால வீல் கேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் அதெல்லாம் செப்பரேட்டாக தெரியிற மாதிரி எதுவும் நம்ம டார்க் கலர்லாம் கொடுக்கல, எல்லாம் வந்து பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக. ஓகே, இதுதான் சைடு லுக்கு. ஸோ கைஸ், பேக் லுக்கில் பார்க்கும்போது கிளான்ஸா என்ற நேம் இருக்குது. வேரியண்ட்டை இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஈன்னு சொல்லிட்டு இருக்குது. பலினோவும் கிளான்ஸாவும் சேம் ஹெட்லைட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு பூட் ஸ்பேஸை பார்க்கலாம், அப்படியே இருங்க. ஸோ ஹைட்ராலிக் லிவர் மாதிரி இருக்குது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, பெரிய பூட் ஸ்பேஸ் தான். ஓகே, நல்லாவே இருக்குது. பட் இங்கே அந்த நெக்ஸ்ட் வேரியண்ட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். அந்த நம்ம திங்ஸ் எதனா வைக்கிற மாதிரி ஒன்று வரும்ல, அது இல்லை. ஸ்டெப்னி வீல் கைட்டி மாட்டுறது கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் கிடையாது, மேனுவல் தான். டூல் கிட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வீல் இருக்குது, ஆனால் டிக்கி உள்ள லைட் இல்லை. ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே லைட் இதோ பாருங்கள், லெஃப்ட் இது பாருங்கள், ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைவேல எங்கன்னா நம்ம கைட்டி மாட்டுறோன்னா அப்புறம் ரிஃப்ளெக்டர் எடுத்து அங்கே வச்சுட்டு தான் நம்ம இதை பண்ணணும். ஸோ ஆமாம், ஓகே, இது வந்து நான் வாங்கி வச்சது, காரில் தர மாட்டாங்க. ஓகே, லைட்டு மட்டும் இல்லை கைஸ். பட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, கேரி பேக் வந்து நம்ம இங்கே வந்து மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப குள்ளமாக இருக்கவங்க யாரெல்லாம் இந்த கார் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது இங்கே பிடிச்சிக்கலாம். பட் ரொம்ப குள்ளமாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஹைட் எட்டாதில். அது வந்து லைக் ஒரு ஹெண்டவர், ஃபார்ச்சுனர்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், திறந்து விட்டால் மேலே போயிடும்.
அப்போ வந்து நம்ம ஹைட் ஆட்டப்போ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செடான் ஹேட்ச்பேக்குக்கே இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் தான். பட் நிசான் மேக்னைட்டில் கொடுக்குற மாதிரி லைட் ஒன்று கொடுத்துருக்கலாம். லைட் மட்டும் இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ கொடுத்துருக்கலாம், பேஸ் வேரியண்ட்லேருந்து கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு டீஃபாகர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பேஸ் வேரியண்ட்லேருந்து டீஃபாகர் வந்து கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்லேயே. நெக்ஸ்ட்டு இந்த பேட்ச் ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க, கொடுக்காம இருக்கலாம்ல. பேஸ் மாடல் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் வந்து சிஸ்டம் கிடையாது கைஸ், வந்து உள்ள சிஸ்டம் கிடையாது, ஸ்பீக்கர்ஸ் எதுவும் கிடையாது. பட் இது ஏன் கொடுத்துருக்காங்க, எஃப்எம் இது. ஓகே, ரியர் சீட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஹெல்மெட் கோப்ரோ இருக்குது. கோப்ரோ ஹீட்டில் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ், அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன். வண்டி ஃபுல்லாக வந்து பேஸ் வேரியண்ட் தான். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறதால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 3 பேர் உட்காந்து போகிறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 2 பேருக்கு 3 பேர் போகலாம், தாராளமாக போகலாம். ரொம்ப லாங்லாம் போகும்போது 2 பேர் தான் போக முடியும். இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே தான் கைஸ், ஃப்ரண்ட்டில் வந்து இடிக்கல. டிரைவர் கார் ஓட்டுற ஆங்கிளில் தான் இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன சீட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் வந்து இது இருக்குது, 2 சைடுமே இருக்குது. அந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. ப்ளஸ் பேஸ் மாடலோட கீ இது தான் கொடுத்துருக்காங்க. லாக்கு அன்லாக்கு 2 இருக்குது. பேஸ் மாடல் இப்படி தான் தராங்க. ஒரு ஃப்ளிப் டைப் கீ வராது, ஃப்ளிப் டைப் கீ இல்லாமல். பட் ஓகே, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் தராங்களே. ஏன்னா நிறைய பேஸ் மாடல் வந்து சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமே தராமலாம் தந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோட இந்த கீ தரதே ஓகே தான். ஃப்ளிப் கீ ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி கூட அது கீ மட்டும் செட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகே, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் தந்தது பெஸ்ட்டு. ஏன்னா அது தரலாம், அதுவே ஒரு 10K கிட்ட வந்துடும் நல்ல பிராண்டில் போட்டோம்னா. நெக்ஸ்ட் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டிக்கிக்கு தரலனாலும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டரில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, டோரை இப்போ டோர் ஓப்பனில் இருக்கா, டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே இருக்கோம், காரை வந்து லாக் பண்ணிவிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். லாக் பண்ணிட்டு நம்ம போயிடுறோம் அப்படின்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், நைட்டில் வந்து இருக்கோம், உள்ளே என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆனும். சென்டரில் வச்சிட்டா இது ஒரு ப்ளஸ். கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் 12 வோல்ட் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் கிடையாது, ஏன்னா பேஸ் மாடலில் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கைஸ், பேஸ் மாடலில் வந்து சிஸ்டம் இருக்காது. 4 ஏசி வெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, சிஸ்டம் இருக்காது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலில் கியர் நாப் இப்படி தான் இருக்கும், பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. 3 கலர் லேயர்ஸாக பிரிச்சிருக்காங்க. மேலே வந்து பிளாக், அதுக்கப்புறம் பியானோ பிளாக் ஃபினிஷ், நெக்ஸ்ட் பேஜ் கலர், திரும்பி பிளாக் கலர். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து அழுக்காயிடும் கைஸ். ஸோ அது யாரா லெதர் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்டில் வரது பண்ணிக்கிட்டா பெஸ்ட்டு. ஸோ கைஸ், முக்கியமானது டிரைவர் சீட் அண்ட் வரும்போது ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் எதுவுமே இதில் கிடையாது, ஏன்னா பேஸ் மாடல். ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் கிடையாது, அது டாப் மாடலில் மட்டும் தான் தருவாங்க. பேஸ் மாடலில் இந்த அட்ஜஸ்டபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கண்ட்ரோல் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. பேஸ் மாடலில் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ லாக் அண்ட் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிரர் ஆப்ஷன்ஸ் இல்லை, நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கைஸ், நம்ம 2 சீட் பெல்ட்டுமே போடணும், இல்லைனா வந்து அலாம் பண்ணிகிட்டே இருக்கோம் வண்டி. 2மே சீட் பெல்ட் போட்டு தான் நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணணும். அதுதான் சேஃப்டியும் கூட, எல்லாருமே அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், 2025 டொயோட்டா கிளான்ஸால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறது அந்த வீடியோ. ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். ஏன்னா ஜஸ்ட் 3 months தான் ஆகுது நான் அந்த வண்டியை வாங்கியே. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 monthsனாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு கிளியராக என்ஜின் பவர், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு, மைலேஜ் இதை பற்றிலாம் கிளியராக அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் சண்டே இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆகாஷ். பை பாய்.